ஜனநாயகம் திரைப்படத்திற்கு எதிராக தீவிரமான புகார்கள் இருக்கின்றன என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். மறு ஆய்வு அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து? இது சிக்கல் தொடருது. இதுல ரெண்டு விதமான பிரச்சனை விஜய் அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஒன்று என்னன்னா இப்போ இன்னொரு தனி நீதிபதி கிட்ட இது விசாரணைக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொடியூசர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு மாற்றப்பட்ட ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்க அதை அப்பீல்ல கேட்கணும்ன்றாங்க. அப்போ கோர்ட் என்ன சொன்னா, ரிட் பெட்டிஷன்ல வரும்போது நீங்க பிரேயர், அதாவது நீங்க உங்களோட கோரிக்கையோ இல்ல உங்களோட அந்த அப்ளிகேஷனை நீங்க ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. சென்சார் போர்டை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, எங்க தரப்புல போர்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட கருத்து ஒண்ணு இருந்தது, சேர்மனோட ஒரு கருத்து இருந்தது, அதை இன்னும் கேட்கல, அதற்கு கால அவகாசம் கொடுக்கல அப்படின்னாங்க. சரி, ரெண்டு பேருக்கும் இன்னும் நீங்க சொல்ல வேண்டியது பேச வேண்டியது இருக்கு, அதனால நீங்க இன்னொரு நீதியரசர் கிட்ட போயிட்டு உங்களோட விவாதங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தீர்ப்பு கொண்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கு. இது இந்த படத்துக்கு ஒண்டி கிடையாது. இந்த மாதிரி சிஜே பெஞ்சில் இருக்கக்கூடிய, அதாவது தலைமை அமர்வுல இருக்கக்கூடிய நீதிமன்றம் நிறைய நேரத்துல இரண்டாவது நீதியரசருக்கு அனுப்பியிருக்காங்க கேஸ். ஸோ இது வழக்கமான நடைமுறையில் இருக்க ஒரு பிரச்சனை தான் இது, இல்ல ஒரு விஷயம் தான் இது. இது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இது புதுசா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி சட்ட சிக்கல்ன்றதை அவர் பார்த்தது இல்லை. உதாரணத்துக்கு இப்ப கோர்ட்லயுமே இந்த கட்சி ரீதியா ஒரு சில பிரச்சனை, அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த மாதிரி மூன்றாவது நீதிபதிக்கு இரண்டாவது நீதிபதிக்கு அனுப்புறதுன்றது நடந்திருக்குது. அது ஒரு சம்பிரதாயம். இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்டு ஒரு ரிவ்யூ கமிட்டி அமைக்கணும் அப்படின்னா ஒரு 20 நாள் ஆகும் அவங்க டைம் அவகாசம். இப்போ இதுக்கப்புறம் ரிவ்யூ கமிட்டி அமைச்சு நீங்க அந்த ரிவ்யூ கமிட்டியில பார்த்து பர்மிஷன் கொடுங்கன்னு ஒருவேளை தீர்ப்பு வருது அப்படின்னா நேரம் கிடையாது. தேர்தல் ஆணையம் எப்ப வேணா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தயாராகி கொண்டிருக்கிறது செய்தி வருகிறது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் தேதி அறிவித்து விட்டால் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா போய் ஜனநாயக படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் சொன்னாங்கன்னா தேர்தல் ஆணையமும் முடிவு எடுக்கும். நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கிறது இல்லை. தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கும் பொழுது நீதிமன்றங்களே கடந்த காலத்துல பெருசா தலையிட்டது கிடையாது. ஏன்னா தேர்தல் என்பது தலையாய பிரச்சனை, ரொம்ப நாட்டு ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்ப அந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையானும் போது அவங்க அதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கோர்ட் மூலமா கூட விஜய் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது கடினமாகிவிடும். இல்ல சார், இப்போ இந்த சிக்கல்களை எல்லாம் ஜனநாயகன் படக்குழு எதிர்கொண்டது ஆகுமா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த படத்துக்கான சிக்கல் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? சட்ட சிக்கலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கரெக்டா ஒரு தேதி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நாட்டுல நீதிமன்றத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பெட்டிஷன்ஸ் பெண்டிங்கா இருக்கு. எவ்வளவு வழக்குகள் வாதி பிரதிவாதி இறந்த பிறகும் கூட தீர்ப்பெல்லாம் வந்திருக்குது. ஒரு சில நேரத்துல படத்துக்கே 2-3 வருஷம் எல்லாம் தீர்ப்பு வராம தள்ளி போன கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது தீர்வு அப்படின்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில டயலாக் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு கேட்டதுக்கு விஜய் தரப்புல ஒத்துக்கல அப்படின்னாங்க. அதுதான் இங்க சிக்கல்ன்றாங்க. ஸோ அப்போ வாதம் பிடிவாதம் பிடிக்கும் போது எந்த ஒரு விஷயமே ஃபர்ஸ்ட் சமரசம் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கினா கோர்ட் தலையிட போறதில்ல. பட் நீங்க கோர்ட்ல போயிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒரு வாதாடுறீங்க, ஒரு வக்கீல் வழக்காடு மன்றத்தில் நடக்கணும் போது அதனுடைய தன்மை கோர்ட் மேட்டர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் கால கெடுல நிர்ணயிக்கும் பண்ணுவார். அது ஜட்ஜுக்கு போகும், அதுக்கப்புறம் ஹியரிங் வரணும், மற்ற கேஸ் இருக்கு, நம்பர் ஆகணும், அரசு தரப்புல ஒரு தேதி கேட்பாங்க, நேரம் கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களே சம்டைம்ஸ் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு இல்ல அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஹியரிங்னுவாங்க. அதனால இது அவ்வளவு அவசர போர்க்கால அடிப்படையில இனிமேல் இந்த இது போகும்னு நினைக்கல. ஏன்னா அந்த பொங்கல் நேரத்துல அது முன்னாடி ரிலீஸ் பண்ண போது ஒரு அழுத்தம் என்பது இருந்தது. இப்பொழுது பொங்கல் போய்விட்டது. இப்ப என்னன்னா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் வேணா அவங்க முயற்சி பண்ணலாம். அதற்கு அவர்கள் கொஞ்சம் அவங்களோட வியூகத்தை மாத்தணும். அவங்க எதுவும் வியூகமோ இல்ல ஒரு அப்ரோச் என்பது ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறது. விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க, அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் செய்து கொண்டால், கோர்ட்டை நாடாம அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் செய்து கொண்டால் இந்த சிக்கல் தீர்க்கப்படலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ நடிகர் விஜய் அவுட் ஆஃப் த கோர்ட் தணிக்கை வாரியத்தோடு சமரசம் செய்து கொண்டு படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாங்க. எல்லா படமும் இப்ப பராசக்தியில கூட நிறைய கட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில கட்டெல்லாம் இந்த இடத்துல நீங்க சைலண்ட் போனீங்கன்னா டயலாக் வராது, படம் புரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க.
இந்த கட்டெல்லாம் இருந்தாதாங்க ஓகே, இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதையே பண்ணிக்கிறோம் நாங்கள். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது கோர்ட் வந்து போர்டு என்ன சொல்லிச்சுன்னா நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னு. சரிங்க, நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா ரிவ்யூ கமிட்டி 20 நாளில் போட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கணும். ரிவ்யூ கமிட்டி அமைச்சிட்டு தீர்ப்பு இன்னும் வரல, எங்களுக்கு தீர்வு வரல அப்படின்னும் போது நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா கூட ஒரு அழுத்தம் வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இதையும் செய்கிறாங்க. இது ரிவ்யூ கமிட்டிக்கு அமைச்சதே தப்பு, போர்டு எடுத்ததே தப்புன்றாங்க, போர்டையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனவொன்னே எப்பா எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வர, கீழே போப்பா, கீழே போய் கீழே முடிச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுன்றது. அப்போ டெக்னிக்கலாக நேரம் விரையும். நீங்கள் அங்கே இங்கே போகிறத விட சென்சார் போர்டுக்கிட்டே உட்காந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சரி இதெல்லாம் வந்து கட் பண்ணணுமா, சரி இதெல்லாம் நான் கட் பண்ணுறேன், இதுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க, அங்கே ஒரு அப்பீல் வச்சுருந்தாவே வேலை முடிஞ்சிருக்கும். எனக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், நாங்கள் கோர்ட்டு போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம் போது சரி எங்களுக்கும் தெரியும்ப்பா, சுப்ரீம் கோர்ட்டு தெரியும், கோர்ட்டு தெரியும், சென்சார் போர்டு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்க, மல்லு கட்டுறாங்க, சண்டைக்கு இழுக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு சண்டை போடும்போது என்ன ஆகும், அது வந்து லிட்டிகேஷன் தான் ஜாஸ்தி ஆகும். லிட்டிகேஷன் ஜாஸ்தி ஆகும்போது உங்களால் ஒரு கெடுவோ இல்லை இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கலாம்னு சொல்ல முடியாது. சட்ட சிக்கல் வறுமையானால் அதற்கு வந்து எங்க ஜனாதிபதி கையெழுத்து போடணுமா போடக்கூடாதா ஒரு மசோதாக்கான்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கும் சட்டமன்றத்துக்கும் கவர்னருக்கும் இருக்கிற சிக்கலே வந்து கோர்ட்டால ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள தீர்க்க முடியாது. எதை தீர்க்க முடியுமோ அதை தான் தீர்க்க முடியும். இது வந்து டைம், இது தீர்க்கப்படாதுன்னு நான் சொல்லலை. இத்தனாம் தேதிக்குள்ள இது மாதிரி ஒரு ஆர்டர் வருமானா சட்டம் படித்த என்னால வந்து அதை சொல்ல முடியல, கணிக்க முடியல. திரு கோட்டீஸ்வரன், இப்போ பராசக்தி படத்துக்கு இதே போல ஒரு சிக்கல் வந்தது. சென்சார் போர்டு என்ன கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க சில மாற்றங்களை செஞ்சு திரும்பவும் சென்சார் போர்டுக்கு அனுப்புனாங்க, அவங்க அனுமதி வழங்கினாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சென்சார் போர்டு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அந்த காட்சிகளை நீக்கிறதுல ஜனநாயகன் படத்துக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில காட்சிகளை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. நீக்கிட்டு அந்த படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க சென்சார் போர்டு கிட்ட. அதை ப்ரொடியூஸ் பண்ண நேரத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணா நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவா சொன்னப்பட்டதாக தகவல். அதாவது ப்ரொடியூசர் கம்பெனிக்கு சென்சார் போர்டுல இருந்து. இது நடக்கிற வேலையில இவங்க வந்து சர்டிபிகேட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போர்டு மெம்பரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, மெம்பரே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, அதனால சேர்மனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, சேர்மன் என்ன பண்றாருன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறாருன்றாங்க. அப்ப ரிவ்யூ கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை வந்து எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு முடிவு எடுக்கிறோம் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க சொன்ன கட்டெல்லாம் நாங்க பண்ணிட்டோம், நாங்க ஃப்ரெஷ்ஷா எதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை. இவங்க ஃபர்ஸ்ட் வந்து எதை தான் நீக்க சொன்னாங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இல்ல ரிவ்யூ கமிட்டி கேட்ட மாதிரி அந்த படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷா அனுப்பிச்சிருந்தாங்கனால அங்க ஒரு டெக்னிக்கலா ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்சார் போர்டு கூட அந்த தன்மை இருக்குல்லைங்க, நிறைய நேரத்துல வந்து சென்சார் போர்டு என்ன கேக்குதோ அதை ஒத்துக்கொண்டு போற தன்மை தான் 98% இருந்திருக்கு. சென்சார் போர்டு சொன்ன அந்த விஷயங்களை செய்ய மாட்டேன், உனக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரிட் ஆஃப் மேண்டம்னஸும் போறாங்க. அவங்க சொல்றாங்க இது சர்டியோர் ரிட்ல வரும்ன்றாங்க. அப்ப எந்த ரிட்ல வரும்னே பிரச்சனை வருது, டெக்னிக்காலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. சேர்மனோட வாதம் கேட்கல, அங்க ஆபீஸ் லோக்கல் ஆபீஸோட வாதம் தான் கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஜட்ஜி வந்து இன்னும் ஃபுல்லா சென்சார் போர்டு தரப்புல முழு விவாதத்தையும் வாங்கிக்கல, முழு பதிலையும் வாங்கிக்கலன்றாங்க. அட் த சேம் டைம் இவங்களும் வந்து அப்பீல்ல வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. இப்போ இதெல்லாம் தான் டெக்னிக்காலிட்டிஸ் ஆகி இங்க ஒரு சிக்கல் வந்திருக்குங்க. இல்லை, இப்போ இது ஜனநாயகன் படம் அப்படிங்கிறதுனால இது போன்ற நடைமுறைகளை தொடர்ச்சியாக தனி நீதிபதி உத்தரவு, அதற்கு இடைக்கால தடை, அடுத்தடுத்து சென்சார் போர்டு சில கட்டு இவங்க நீக்கி கொடுத்துமே திரும்பவும் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது, இது விஜயுடைய ஜனநாயகன் படம் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இது போன்ற காட்சியில் இடம்பெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பேசக்கூடிய, வரலாற்று நிகழ்வுகளை பேசக்கூடிய அனைத்து திரைப்படங்களுக்குமே இதே போன்ற ஒரு நிலை தான் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வழக்கிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? இந்த ஒரு திரைப்படமா இருந்தாலும் சென்சார் போர்டு வந்து ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்குது, ஒரு சில காட்சிகள் நீக்கணும்னு சொல்றது அப்படின்னா சென்சார் போர்டு என்ன சொல்றதோ அதுதான் நடக்கும். சென்சார் போர்டு தான் வந்து சர்டிபிகேஷன் கொடுக்குற ஃபைனல் அத்தாரிட்டி. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோ இல்லை நீதிமன்றமோ தீர்வு கொடுக்கலாம். பட் சென்சார் போர்டு கிட்ட அவங்க கிட்ட அந்த பிடிமானம் இருக்கு. எல்லா படத்தையும் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து அவங்க ஒருத்தவங்களாம் ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க இதே வந்து ஓடிடியில போறீங்கன்னா அது கதை வேற. இப்ப இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு அரசியல் இவர் இருக்கிறதுனாலே, விஜய் ஒரு பிரபலன்றதுனால தான் இது பேசுபடுது. இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு இது நடந்திருக்கு. பட் ஆனா பேசு பொருளா ஆனதில்லை. இப்போ சென்சார் போர்டுக்கு ஓகே, மேபி நம்ம வந்து அரசியல் சாயம் இருக்கலாம், ஏன்னா அது பாஜக ஆட்சி காலத்துல இருப்போம், நிறைய பேர் அந்த சென்சார் போர்டுல பாஜக சாயல் கொண்ட உறுப்பினர்கள் இருக்கலாம். பட் கோர்ட்டுக்கு வந்து அந்த சாயம் நம்ம அடிக்க முடியாது இல்லையா?
இப்போ கோர்ட்ல வந்துட்டு ஒரு சிங்கிள் பெஞ்சு வந்து ஆர்டர் ஃபேவரா கொடுத்தாங்க. அப்போ அவங்கள வந்து விஜய்க்கு ஆதரவான ஜட்ஜ்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல பெஞ்சில் வரும்போதுட்டு வந்து இல்ல இதுல வந்து இன்னும் இந்த ஓட்டைகள்லாம் இருக்குன்னு 2 சைடு சொல்றீங்க, நீங்க போய் இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, நாங்க மேல அப்பீல் போறோம்ன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லுது, எப்பா நாட்டுல இருக்கிற பிரச்சனை இதெல்லாமாப்பா நாங்க சுப்ரீம் கோர்ட் உட்காந்து கேட்க முடியும், நீங்க கீழே போய் கேளுங்க பண்றாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அரசியல் சாயம் நம்ம பூச முடியுமா? இல்ல இப்போ இன்னைக்கு சிஜே பெஞ்ச் வந்து உட்காடுறாங்க, தலைமை நீதிபதி அவர் கூட இன்னொரு பிரதர் ஜட்ஜி உட்கார்றாரு. அவர் வந்து இவர் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு, இவர் வந்து விஜய் கூட்டணிக்கு வரல, அதனால இவர் 3வது ஜட்ஜிக்கு கொடுக்கலாம், 2வது ஜட்ஜி கொடுக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது வந்து ரொம்ப அல்பத்தனமாவும் இருக்கும். அரசியல் புரிதலோ இல்ல கோர்ட்டோட வழக்கங்கள் புரியாத தன்மையாகிவிடும். பேசுபவர்கள் பேசுவார்கள், இது அழுத்தம் கிழுத்தம்னு. கட்சி ரீதியா அரசியல் ரீதியா விஜய்க்கு அழுத்தம் இருக்குமா இல்லையான்னு போது அவரே இல்லைன்னு பேசுறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.